சேல் அந்த விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது. இதில் நம்ம பார்த்தா தெரியும். மொபைலே இல்லை வச்சுருக்க மொபைல் ரொம்ப பழசாயிட்டு, டிவி இல்லை, 32 இன்ச்சு தான் இருக்குது, 43 இன்ச்சு வாங்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை வாங்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து எல்ஜி டிவி. இது அமேசான் சைட்டு தான். நான் ஃப்ளிப்கார்ட் போகிறதே இல்லை. அவங்க ரொம்ப இவங்களாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ரொம்ப என்னென்னு சொல்ல முடியாது. அப்புறம் வீடியோவை இது பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஏ சீரீஸ் 2025 இருக்கும். இது பேர் வந்து UJ82 அப்படிங்கிற அந்த மாடல். இது வந்து லேட்டஸ்ட்டான அந்த வெப் ஓஎஸ் இருக்கிற மாடல். இதை வந்து சேலுக்கு முன்னாடி அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது 26,490 இருக்குல்ல, ஆக்சுவலாக 33,000 இருந்தது. இந்த ஜிஎஸ்டி கட்டெலாம் இருக்கிறதுனால இவ்வளோ குறைச்சிருக்காங்க. சேலுக்கு முன்னாடியே வந்து ஒரு டிவியை போட்டாங்க. அதுவும் 2025 மாடல் தான். அந்த மாடல் பேர் UR75. கடையில் போனீங்கன்னா அந்த ரெண்டுமே இருக்கும். UA82 இருக்கும், UR75 இருக்கும். இது வந்து அந்த UA82 பார்த்தோம்ல, அதை விட அந்த கொஞ்சம் பின்தங்கிய மாடல். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அந்த மாடல் நல்லாயிருக்கும். 33,000 26,000 வந்த மாடல் நல்லாயிருக்கும். இது வந்து சேலுக்கு முன்னாடி இதை என்ன விலை போட்டுட்டாங்கன்னா, இப்போ 25,000 போட்டிருக்காங்க. சேலுக்கு முன்னாடியே இது 28,000 போட்டுட்டாங்க, இயர்லி சேல்ஸுன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த டிவிலேயே பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை 28,000 போட்டு இப்போ 20,000 கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த டிவியை 32,000 33,000 போட்டு அப்புறம் இப்போ 26,000 27,000 கொண்டு வந்திருக்காங்க. இது போக இன்னும் 2023 மாடலு, 2023 இன்னொரு மாடலு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். 24 மாடல்லாம் இருக்குது. வாங்குறவங்க நீங்கள் அதெல்லாம் கவனித்து வாங்கலைன்னா ஏமாற்றிடுவாங்க. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் தான். ஃப்ளிப்கார்ட்டும் அப்படி தான், அமேசானும் அப்படி தான். ரேட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு, அதில் பார்த்தேன். அந்த ஆப்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாலுமே அந்த சமயத்தில் ரேட்டை ஏற்றிட்டு அப்புறம் டிஸ்கவுண்ட் சொல்லி ரேட்டை இறக்கி அந்த மாதிரி போடுவாங்க. ரொம்ப தேவையாக அந்த பொருள் அப்படிங்கிறத பாருங்கள், நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நிதானமாக யோசித்து வாங்குங்க.